शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கோயிலூர் சிதம்பர சுவாமிகள் அருடைய லக்ஷணாவிருத்தி. குரு வணக்கம். தந்தை தாயாவானும் சார்கதீன் காவானும் விழாய் இன்பம் தமக்காவானும் எந்த நுயிர் காவானும் அகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. பக்கம் 28, பாடல் 19. பிரத்யக்ஷன். ஏகதேசத்துடன் எக்காலும் தோன்றும் இயல் தமோ காரிய முப்பானொன்றிற்கும் ஆகமெலாம் எக்காலும் தோன்று ஈசர்க்கும் அங்கங்கள் முழுதினும் எக்காலந்தோறும் சோகமுடன் தோன்று ஒரு ஜீவர்க்கும் வேறாய் சொல் காலம் அவத்தை முழுதினுமே நான் என்று ஆகு பிரத்யக்ஷமதாய் விளங்கலாலே அறிவாம் நாம் பிரத்யக்ஷமாகுந்தானே. ஆத்ம லக்ஷணங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். பிரம்மமாக இருக்கின்ற ஆத்மாவினுடைய ஒவ்வொரு லக்ஷணத்தையும் எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சிந்திப்பதன் வாயிலாக ஞான நிஷ்டையானது ஏற்படும், பிரம்ம நிஷ்டையானது ஏற்படும், ஜீவன் முக்தியானது ஏற்படும். அவ்வாறு சிந்திப்பதற்காக, ஆத்ம தியானம் செய்வதற்காக, நிதித்தியாசனம் செய்வதற்காக ஒவ்வொரு பிரம்ம நாமத்தையும் எடுத்துக்கொண்டு விளக்கம் கூறி வருகின்றார். பிரத்யக்ஷன் பரோக்ஷம் என்றால் அறியப்படாதது, அறியாமல் தொலைவில் இருக்கிறது. பிரத்யக்ஷம் என்றால் அறியப்படுவது. இல்லைங்க, அபரோக்ஷம் பிரத்யக்ஷம் ஒரே அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யக்ஷம்னா இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது அப்படிங்கிறது ஒன்று பிரமேயம், பிரத்யக்ஷம்னு சொல்லலாம். அறியப்படாமல் இருக்கிறதுக்கு பரோக்ஷம்னு பேர். இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது, நம்மால் உணரப்படுவது. இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது இங்கே நம்மால் உணரப்படுவது, அறியப்படுவது பிரத்யக்ஷம். அறியப்படாமல் இருக்கிறது பரோக்ஷம். ஆத்மா பரோட்சமாக இல்லை, பிரத்யக்ஷமாக இருக்குது. அதனால் பரோட்சமாக இல்லை, பிரத்யக்ஷம்னா அறியப்படுகின்றது. என்ன நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், அறியப்படுவதாக அறியப்படவில்லை, அறிபவனாக அறியப்படுகின்றது. நான்கிறது எப்பொழுதும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது, அதனால் பிரத்யக்ஷம். அதான் பிரத்யக்ஷம். ஏக தேசத்துடன் எக்காலும் தோன்றும் இயல் தமோ காரிய முப்பான் ஒன்றிற்கும். முப்பான்கிறது 30, 30 கூட்டல் 1 31, 31 தத்துவம்.
தமோகுண காரியமான 31 தத்துவங்கள். மாயையினுடைய முக்குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவகுண பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரன், ரஜோகுண பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவன், பிறகு தமோகுணம் தான் பிரபஞ்சமாக சரீர தத்துவங்களாக ஆகியிருக்கின்றது. அதில் அப்படி ஆகியிருப்பது 30 தத்துவங்கள். அது 30 கூட்டல் 1 31 தத்துவங்கள். அதில் தமோகுண காரியமான 31 தத்துவங்கள். ஏக தேசத்துடன் என்ற ஒரு சரீரமாக, ஒரு உடலாக, ஒரு ஒரு இடத்துல, ஏக தேசம்னா தேசத்தினுடைய ஒரு பகுதியில், சகல பிரபஞ்சத்திலையும் ஒரு இடத்தில், ஏகதேசம்னா ஒரு இடத்தில், ஒரு உடம்புங்கிற பொழுது அங்கே ஒரு இடம்ங்கிறது வருது. ஒரு பகுதியாக எக்காலத்திலும் தோன்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த 31 தத்துவங்கள். 31 தத்துவங்களில் சூக்ஷ்ம சரீர தத்துவங்கள் 20. கீழே விளக்கம் இருக்குது. சூக்ஷ்ம சரீர தத்துவங்கள் 20. சூக்ஷ்ம சரீர தத்துவங்கள் 20 என்ன? ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, அந்த கரணம் பிராணன் 5. அப்படி ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, பிராணன் 5, 15. இந்த அந்த கரணம்ங்கிறது தத்துவபோதத்தில் 4ன்னு இருக்குது. ஆமாம், 19, 4 இல்லை 5. அந்த கரண தத்துவம் 5ன்னு வைத்துக்கொண்டு 20. நம்ம சம்ஸ்கிருதத்தில் படிக்கிற பொழுது தத்துவபோதம் முதலான நூல்களில் அந்த கரண தத்துவம் 4ன்னு இருக்குது. இங்கே தமிழ் சம்பிரதாயத்தில் நானாஜீவாத கட்டளை அந்த கரண தத்துவம் 5ன்னு இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம்ங்கிறத சேர்த்து கொண்டணும். அதையும் சேர்த்து 5. மனது என்று மனதுன்னு சொல்கிற பொழுது சங்கல்ப விகல்பாத்மகம் மனக, அது மட்டும் சொல்கிறோம். சங்கல்ப விகல்பமாக இருக்கிறது மனசு. நிச்சயாத்மிகா புத்தி, சிந்தன கர்த்திரு சித்தம், கர்த்தா கர்த்தான்னு கர்த்திருவத்தோடு வர்றது அகங்காரம். அது அகங்காரம். இது 4மே விருத்தி தான், விருத்தி ரூபம்தான். 4மே 4 விதமான விருத்திகள். இந்த 4 விதமான விருத்திகளும் தோன்றக்கூடிய இடம் எங்கேருந்து தோன்றுதோ அந்த இடத்துக்கு உள்ளம்னு பேர். அந்த இடம் உள்ளம். நம்ம சம்ஸ்கிருதத்தில் 4ங்கிற பொழுது இந்த 4ம் தோன்றுகின்ற இடத்துக்கும் மனதுன்னு பேர். இந்த 4 விருத்திகளும் தோன்றுகின்ற இடம், அந்த ஆதாரம், அதை மனது என்றே வைத்துக்கொண்டு அந்த மனதில் ஒரு விதமான விருத்தியும் மனதுன்னு பேர். இந்த விருத்திகள் எண்ணங்கள் தோன்றுகின்ற இடத்துக்கும் மனதுன்னு பேர். அந்த மனதில் சங்கல்ப விகல்பமாக வருகின்ற எண்ணங்களுக்கும் மனது அப்படிங்கிறதுல 4 தத்துவம் 4 வைத்திருக்கிறோம். அந்த கரணம் 4ன்னு. இங்கே தமிழ் வேதாந்தத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றுகின்ற இடம் மனதுன்னு இல்லாமல் உள்ளம் என்று வைத்திருக்கு. அந்த உள்ளம்ங்கிறது ஆகாச தத்துவத்தினுடைய அடிப்படையில், ஆகாசம் எப்படி மற்ற எல்லாத்திற்கும் இடம் கொடுத்துருக்கோ அதே மாதிரி ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்கிறது உள்ளம். அதனால் 5. அந்த கரணம் 5. அப்போ கர்ம இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5 சொல்ல வேண்டியது இல்லையே. ஞான இந்திரியங்கள் 5 சொல்ல வேண்டியதில்லை. பிராணன் 5. தெரியலன்னா தத்துவபோதம் படிக்கணும், கேட்கணும். தத்துவபோதத்தில் இருக்குது. இந்த அந்த கரணம் 5, 20 தத்துவங்கள். அதுக்கப்புறம் ஸ்தூல சரீர தத்துவங்கள் 6. இதுவும் நம்ம தத்துவபோதத்தில் ஸ்தூல சரீர தத்துவம்னு தனியாக பிரிக்கிறது சொல்கிறது இல்லை. 24 தத்துவம் தான் சொல்கிறோம். நம்ம 19 + பஞ்சபூதங்கள் சேர்த்தா 24 தான். இங்கே தமிழ் வேதாந்தத்தில் 36 தத்துவங்கள். சைவ சித்தாந்தத்தில் 36 வருது. அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். 36 தத்துவங்கள். சைவ சித்தாந்தத்தில் இன்னும் பிரித்து 96 தத்துவங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் 36 தத்துவங்கள் சொல்லுவாங்க. இந்த நானாஜீவாத கட்டளையில் 36 தத்துவங்கிறது சொல்லியிருக்கு. 36 தத்துவத்தில் இந்த சூக்ஷ்ம சரீர தத்துவங்கள் 20, ஸ்தூல சரீர தத்துவம் என்பது 6. ஸ்தூல சரீர தத்துவம் 6ங்கிறப்போ ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய தோல், உள்ளே இருக்கக்கூடிய மாம்சம், நரம்பு, இரத்தம், எலும்பு, மஜ்ஜை, சுக்லம்,
இந்த 6 ஸ்தூல சரீர தத்துவம். ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதான் ஸ்தூல சரீர தத்துவம். இப்படி சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் 20. ஸ்தூல சரீரத்தில் வெளியே தோல், தோலுக்குள்ளே மாம்சம், இரத்தம், நரம்பு, எலும்பு, மஜ்ஜை. மஜ்ஜை சொல்கிறது உண்டு, இல்லை சுக்ல சோனிதம் சொல்கிறது உண்டு. 6 இது ஸ்தூல சரீர தத்துவம். 26 ஆச்சு. அப்புறம் பஞ்சபூதங்கள் 5 சேர்த்தா 31. இந்த 31 இந்த ஜீவ சரீரத்தில் இருக்கின்றது. 31 தத்துவங்கள். இதோட 36 தத்துவத்தில் 31 தான் இங்கே சொல்லியிருக்கு. அப்புறம் அது அடுத்த 2 தனியாக சொல்கிறார். அதனால் 31ங்கிறது இந்த 31. அப்புறம் ஆகம் எல்லாம் எக்காலும் தோன்று ஈசர்க்கு, ஈஸ்வரன் எல்லா சரீரங்களிலும் சமஷ்டி சரீரத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன், சமஷ்டி சரீரமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒரு தத்துவம். அங்கங்கள் முழுதினும் எக்காலமும் தோன்றும் சோகமுடன் எக்காலம் தோறும் சோகமுடன் தோன்றொரு ஜீவன்கிறது 1. 31 தத்துவம். அவித்யா மாயா, மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரன், அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவன். இப்போ 4 ஆச்சு. 31 இங்கே அவித்யா மாயா, மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் அதான் ஈஸ்வரன். அதனால் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவன் 4. அவித்யா மாயா ஜீவன் ஈஸ்வரன் 4. பிரம்மம் 1 சேர்த்து 36 தத்துவம். புரிஞ்சுதா? ஸ்தூல சரீர தத்துவம் 20, சூக்ஷ்ம சரீர தத்துவம் 20, ஸ்தூல சரீர தத்துவம் 6, பஞ்சபூதங்கள் 5, 31 ஆச்சு. அப்புறம் ஈஸ்வரன் ஜீவன் 32, 33. இவர்களுக்கு உபாதியாக இருக்கக்கூடிய மாயா அவித்யா, 34, 35. 36வது இது அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம். பிரம்மம் 1 தான் சத்தியம், மிச்சம் இந்த 35 அது மித்யா அப்படின்னு விளக்க வேண்டியது. அல்லது இந்த 35க்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் பிரம்மம், ஒரே சத்வஸ்து பிரம்மம். அதனால் ஆகமெல்லாம் எக்காலம் தோன்று ஈஸ்வரன் ஈஸ்வர்க்கும், அங்கங்கள் முழுதினும் எக்காலம் தோறும் சோகமுடன் தோன்றொரு ஜீவன்கிற ஜீவன் வேறாய். இந்த 33க்கும் வேறாய். சொல் காலம் அவத்தை முழுதினுமே நான் என்று, எல்லா காலத்திலும் எல்லா அவத்தைகளிலும், அவத்தைங்கிறது அவஸ்தை, ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, விழிப்பு கனவு உறக்கம்ங்கிற 3 அவஸ்தை. காலம்ங்கிற பொழுது முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலும் இந்த 31 தத்துவம் இருக்குது. 31 தத்துவம் தான் உடலாக இருக்கின்றது. நான் என்று உடம்பு வரைக்கும் நம்மால் அறியப்படுகின்றது. இதுக்குள்ள எல்லா காலத்திலும் மாறாத, நேற்று இன்று நாளைன்னு எல்லா காலத்திலும் மாறாமல் இருக்கிறது. அப்புறம் எல்லா அவஸ்தைகளிலும், விழிப்பு கனவு உறக்கம் 3 அவஸ்தைகளிலும் மாறாமல் அவைகளை அறிவதாக, அவற்றிற்கு வேறாக இருந்து அவற்றை அறிவதாக இருக்கின்ற நான். அவஸ்தை முழுதினுமே நான் என்று ஆகு. நான் என்று எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்ற பிரத்யக்ஷமதாய், பிரத்யக்ஷமாக. இப்போ நான் விளங்குறது தான் பிரத்யக்ஷம். அது இந்திரிய கோச்சரம் அல்ல, ஆனால் எனக்கு நான் என்பது விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் ஆத்ம பிரத்யக்ஷம்னா நான்கிற ஸ்வயம் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. 3 அவஸ்தைகளிலும் 3 காலங்களிலும் இந்த 31 தத்துவங்களுக்கும் வேறாக விளங்கி கொண்டிருக்கிறதுனால, நான் என்பது இருப்பதனால இந்த 31 தத்துவங்கள் மாறுபடுகின்ற பொழுதும் மாறுபடாமல் இருப்பதாக, இவைகளை அறிவதாக விளங்கலாலே இருப்பதாலே அறிவாம் நாம். அந்த அறிவு சைத்தன்யம், எந்த ஒரு சைத்தன்யம் பிரத்யக்ஷமாய் நான் என்று இந்த 31 தத்துவங்களுக்கும் வேறாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ அந்த நான் பிரத்யக்ஷன் ஆகும். அந்த நான் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதனால் நான் என்று நமக்கு தெரியாமல் இருப்பது இல்லை. நான் என்பது எப்பொழுதும் விளங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த தூக்கத்தில்
நான் மாத்திரம் இருக்குது. கனவுல ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றது. சரி, கனவுல சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து செயல்படுகிறது. நனவுல விழிப்பு நிலையில் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இவைகளோடும் சேர்ந்து இருப்பது போல. சேர்ந்து செயல்படுதுனாக்க அங்கே சம்பந்தங்கிறதெல்லாம் இல்லை, அதோடு சேர்ந்து இருப்பது போல நான் என்பது உணரப்படுகிறது. கனவுல சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து நான் உணரப்படுகிறது. நனவுல சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் காரண சரீரம் எல்லாத்தையோடு சேர்ந்து நான்கிறது உணரப்படுகிறது. ஆழ்ந்த உறக்க நிலையில் சூக்ஷ்ம சரீர காரண சரீரத்தோடு சேர்ந்து நான் என்பது உணரப்படுகிறது. ஏன்னா ஒன்றையும் அறியாமல் நான் இங்கே அவித்யா இருக்குது, அதோடு சேர்த்து தான் நான் நினைக்கிறேன். ஒன்றையும் அறியாமல் நான் தூங்கினேன்னா காரண சரீரத்தோடு சேர்ந்து நான் என்று உணரப்படுகிறது. வாஸ்தவமாக இந்த 3 சரீரங்களுக்கும் அது வேறாக, ஏன்னா அந்த சரீரம் மாறிக்கொண்டே இருக்குது. சரீரம் மாறுது, அவஸ்தை மாறுகிறது. ஆனால் 3 மாறுகின்ற பொழுதும் தான் மாறாமல் 3ஓடும் சேர்ந்து இருக்கிறது. 3க்கும் அறிவாய் இருக்கிறது. இந்த 3ம் ஜடம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3க்கும் வேறாக அதை அறிவதாக இருக்கிறதுனால நான் என்பது எப்பொழுதும் பிரத்யட்சமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. நான்கிறது விளங்காமல் வேறு எதுவும் விளங்காது. ஆனால் நமக்கு விளங்காமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் நான். மற்றதெல்லாம் தெரிந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம். நான்கிறது தெரியாமலே இது எதுவும் தெரியாதே. நான்கிற முதல் உணர்வு தூக்கத்திலேருந்து விழிக்கிற பொழுது முதல்ல வர்றது யார்? நான்கிறது தானே. நான்கிற ஒரு தன்னுணர்வு வருது. அப்புறம் அது சரீரத்தோடு சேர்ந்து உடம்பு நான் இன்னார், இந்த இடத்துல இருக்கேன், இந்த காலத்தில் இருக்கிறேன், எனக்கு அப்புறம் அடுத்தடுத்து இந்த வேலைகள் இருக்குங்கிறது சரீரம் சரீர அபிமானம் ஒன்றுனா வருது. ஆனால் தூக்கத்தில் இருந்து விழிக்கிற பொழுது அந்த நான் மட்டும் நன்றாக தெரிகின்றது. அதனால் நான்கிறது பிரத்யக்ஷம் ஆகும் தானே. எப்பொழுதுமே நான் விளங்கி கொண்டே இருக்கின்றேன். அதனால் ஆத்மாவோட ஒரு லட்சணத்தில் பிரத்யக்ஷம் என்பது இருக்கின்றது. நித்திய பிரத்யக்ஷம். அடுத்த லட்சணம் அணு. பலகனி வெயிலில் பறந்து தோன்றிய சல பரம அணுபோர் சாட்சியாம் எமை அலைவுறு பொறி அறிதற்கு அலாததால் இலகு நாம் அணு என இதயத்துள் உண்ணுவாய். பழகனி வெயிலில் பறந்து தோன்றிய சல பரம அணு போர் சாட்சியாம் எமை அலைவுறு பொறி அறிதற்கு அலாததால் இலகு நாம் அணு என இதயத்துண்ணுவாய். பலகனி, பலகனினாக்கா ஜன்னல் வழியாக வருகின்ற வெளி. வெயில், அந்த வெயிலில் பறந்து தோன்றிய, சாதாரணமாக தெரியறது இல்லை, இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த தூசுகள் அதி சூக்ஷ்மமாக இருக்குது. ஆகவே சாமானியம் இப்பொழுது எல்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இந்த தூசுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது, நமக்கு தெரியலை. ஆனால் அந்த சூரிய ஒளி வர்ற பொழுது அதில் அது மிதக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அப்படி பறந்து தோன்றுகின்ற சல பரம அணு போல், சலனமாக அசைந்து கொண்டிருக்கின்ற, சலனமாக இருக்கின்ற, பறந்து கொண்டிருக்கின்ற அந்த சூக்ஷ்மமான அணுக்கள் போல, பரம அணு போல். கண்ணுக்கு தெரியறது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிகிறது அப்படிங்கிற பொழுது அணுன்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாமல் அதற்கு மூலமாக இருக்கிறது பரம அணு. அந்த அதிசூக்ஷ்மமாக தெரிகிற அணுவே அதிசூக்ஷ்மங்கிற அர்த்தத்தில் பரம அணுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா 3 அணுக்கள் சேர்கிற பொழுது தான் கண்ணுக்கு இந்த மாதிரி இந்த ஒளியிலையாவது தெரியக்கூடியதாக வருது. அப்புறம் அது சாதாரணமாக தெரியறதில்ல. அதற்கு மூலமாக இருக்கிறது பரம அணு. ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அதிசூக்ஷ்மமாக நுட்பமாக இருக்குது என்பதனால அது பரம அணுன்னு அதனால் பரம அணு போல். ஆனால் இங்கே அணுனாக்கா அது ஏகதேசமாக இருக்கிறது, ஒரே ஒரு புள்ளிக்கும் ரொம்ப நுட்பமாக இருக்கிறது. அதனால் இது அளவை வைத்து கொண்டு அணுன்னு ஆத்மா சொல்லப்படுவதில்லை.
அது அதிநுட்பமாக அணு போல அறியப்படாததாக சாமான்யமாக இந்திரியங்களுக்கு விஷயமாகாததாக இருக்கிறதுனால அந்த நுட்பத்தன்மை சூக்ஷ்மத்தன்மைங்கிற அந்த லட்சணத்தை வைத்துக்கொண்டு அணு என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா அணுவுக்கும் அணோரணியான், அணுவுக்கும் அணுவாக இருப்பது, அணுவே விளங்காது, அந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கிறதுனால பரம அணு போல் சாட்சியாம் எமை, சாட்சியாய் எப்பொழுதும் சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எமைனா எம்மை ஆத்மாவை அலைவுறு பொறி அறிதற்கு அலாததால், அலைந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை நோக்கி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொறிகள் இந்திரியங்கள் அறிய முடியாததினால், இலகு நாம் இந்திரியங்களுக்கு விஷயமாகாது, அதே சமயம் இருக்கு, அதனால் அது அணு, அதிசூக்ஷ்மமாக இருப்பதனால அது அணு என்று இதயத்து உண்ணுவாய், அது இதயத்தில் நீ இவ்வாறு சிந்திப்பாயாக. இப்போ அணு போல அதிசூக்ஷ்மமாக நான் அந்த லட்சணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அணு போல அதிசூக்ஷ்மமாக இந்திரியங்களுக்கு விஷயமாகாததாக நான் இருக்கின்றேன். ஆகவே அணுங்கிறது பிரம்மத்திற்கு ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம். அதனால் ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது, பார்க்க முடியாது. பார்த்துட்டு அது ஆத்மா கிடையாது, பார்க்கப்படுவது ஆத்மா இல்லை. ஆத்மா ஒரு பொழுதும் பார்க்கப்பட முடியாதது, அணு போல, அதுலேயும் பரம அணு போல. அணுன்னு சொன்னாலும் அது அணு போல அதிசூக்ஷ்மமானதுங்கிறது. அணுவை கூட பார்க்குறான், அணுவையும் பார்க்க முடியுது, விளக்க முடியுதுன்னா அப்படி அதற்கும் ஆதாரமாக இருக்கிறது பரம அணு. அதனால் ஒரு பொழுதும் அது பார்க்க முடியாதது அணு. அதனால் அணுங்கிற லட்சணம். அடுத்த லட்சணம் அசரீரன். சரீரத்தை உடையவன் சரீரன், சரீரம் இல்லாதவன் அசரீரன். சரீரங்கிறது உடல், உடம்புக்கு ஒரு பேர். சரீரத்தை உடையவனுக்கு ஷரீரன்னு பேர், சரீரம் இல்லாதவன் அசரீரன். அசரீரி அப்படிலாம் கதையில் வருது இல்லை. அசரீரின்னா என்னது? சரீரம் இல்லாமல் வெறும் துவனி சப்தம் மட்டும் கேட்குற, சரீரத்தை தெரியலை, குரல் மட்டும் கேட்குதுன்னா அதான் அசரீரி. சரீரம் இல்லாத குரல் மாத்திரம், சரீரம் தெரியலைங்கிறதுனால அசரீரி. பகரும் உடல் உருங்கண்மி யோகி லோக பாலர் வைஸ்வானரன் ஆதிய ஜீவர்க்கும் ஜெகசரீரமுடைய ஈசன் தனக்கும் வேறாய் திகழுரு நாம் சிற்சுக சத்துருவதாலும் தகைமை நமக்கு இவ்விதம் ஓர் உடலமில்லா இல்லாதாலும் உடல் எனது என் அனுபவத்தால் இருக்கும் மிக அநியம் அனித்தம் எனும் யுக்தி லோகம் மேவும் அதனாலும் அசரீரன் நாமே. பகருமுடல் உருங்கண்மி யோகி லோகபாலர் வைஸ்வானரன் ஆதிய ஜீவர்க்கும் சகசரீரமுடைய ஈசன் தனக்கும் வேறாய் திகழுரு நாம் சிற்சுக சத்துருவதாலும் தகைமை நமக்கு இவ்விதம் ஓர் உடலமில்லாதாலும் உடல் எனது என் அனுபவத்தால் இருக்கும் மிக அநியம் அனித்தம் எனும் யுக்தி லோகம் மேவும் அதனாலும் அசரீரம் நாமே. பகரும் உடல் உரும் சொல்லப்படுகின்ற இந்த பஞ்சபூத காரியமாக சொல்லப்படுகின்ற உடலை உருகின்ற, உடலை அடைகின்ற கர்மி, கர்மா செய்து கர்ம பலனாக உடலை அடைகின்றார். அப்புறம் யோகி,
யோக சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன். லோகபாலர், லோகபாலர்களாக அப்படி இருக்கக்கூடிய சில ஜீவர்கள். வைஸ்வானரன், பலவிதமான வைஸ்வானரன் முதலான பல தேவர்கள். ஜீவர்கள் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஜீவ சரீரங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஜீவர்கள். கர்மா செய்து கர்ம பலனை அனுபவிக்கின்ற மனிதன் முதலானவைகள். யோக சாதனைகளை செய்கின்ற யோகிகள் முதலானவர்கள். லோகபாலர் முதலான தேவர்கள். வைஸ்வானரன் முதலான பெருந்தேவர்கள், தேவதைகள். இப்படி பலவிதமான சரீரம். இதெல்லாமே சரீரத்தை எடுத்திருக்கக்கூடிய ஜீவர்கள் தான். அவரவர்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல அந்த சரீரமானது கிடைத்திருக்கின்றது. அதனால் லோகபாலர்னாலும் அவரும் ஜீவன் தான், வைஸ்வானரன்னாலும் அவரும் ஜீவன் தான். கர்மி, யோகி இதெல்லாருமே ஜீவர்கள் தான். இப்படி பல்வேறு உடல்களை எடுத்திருக்கின்ற ஜீவர்களுக்கும் ஜெக சரீரம் உடைய ஈசன் தனக்கும். இந்த ஈஸ்வரன் சமஷ்டி சரீரம் ஒத்த விஸ்வ ரூபமாக இருக்கிறார். ஈஸ்வரனுடைய சரீரம் என்னது? விஸ்வ ரூபம்தான். இந்த உலகமே ஈஸ்வரனுடைய சரீரமாக இருக்கின்றது. அதனால் ஜெகத்தையே சரீரமாக கொண்டிருக்கின்ற, விஸ்வத்தையே உலகத்தையே உடலாக கொண்டிருக்கின்ற சமஷ்டி சரீரம். சமஷ்டி சரீரங்களை தன்னுடைய உடலாக கொண்டிருக்கக்கூடிய ஈசன், ஈஸ்வரனுக்கும் வேறாய், அவருக்கும் வேறாக திகழ் உரு நாம், திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் சிற்சுக சத்து உருவதாலும். சத்து சித்து ஆனந்தம் தான். சித்து சைத்தன்யம், சுகம் ஆனந்தம், சத்து சத்தியம், சத்தியம் ஞானம் ஆனந்தம். அப்படி மாறாத இருப்பு, மாறாத அறிவு, மாறாத ஆனந்தமாக நாம் இருக்கின்றோம் எப்பொழுதும். இவர்களுக்கு இந்த சரீரமெல்லாம் ஜடமானது. அப்போ இந்த சரீரங்களுக்கெல்லாம் வேறாக சச்சிதானந்தமாக இருந்து கொண்டிருப்பதாலும் நான்கிறது நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் சத்தியம். அந்த இருப்பு எப்படி இருக்குது? மாறாமல் இருக்கின்றது. இந்த உடல்கள் மாறி வந்த பொழுதும் மாறாத இருப்பாக இருக்குது. அதனால் சத்தியம். நான் இருக்கிறேன், நான் சத்தியம். அப்புறம் நான் இருக்கிறேன் என்பதை அறிகின்றேன். அதனால் நான் சித் ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். அதுக்கப்புறம் சுகம் நான்கிறது. சுகம் இந்த இவைகளுடைய சம்பந்தம் இல்லாமலே சுகம், ஆத்மா மட்டும் இருக்கிற பொழுது ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன இருக்குது? சுகம்ங்கிறது இருக்கின்றது. இப்போ இந்த உபாதி சம்பந்தம் இல்லாமல் நான் மாத்திரம் இருக்கிற பொழுது என்ன இருக்குது? சுகம் இருக்குது. ஆகவே சுகம்ங்கிறது ஆத்மாவினுடைய சொரூபம். சுகம் ஆத்மாவினுடைய சொரூபம். ஏன்னா வேறு எதுவும் இல்லாமல் அது மாத்திரம் இருக்கிற பொழுது அது எப்படி இருக்கோ அது அதனுடைய சொரூபம். வேறு சம்பந்தத்தினால சில சமயங்களில் மாறலாம். அப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற பொழுது அது எப்படி இருக்கோ அதுதான் அதனுடைய சொரூபம். இப்போ தண்ணீர் வேறு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிற பொழுது எப்படி இருக்குது? குளிர்ந்து இருக்குது. நெருப்போட சம்பந்தம் வர்ற பொழுது அதற்கு வெப்பம்ங்கிறது வருது. இப்போ வெப்பம் தண்ணீரோட சொரூபம் இல்லை. அது அந்த சம்பந்தம் இல்லாத பொழுது அதுவாக இருக்கிற பொழுது குளிர்ந்து இருக்கின்றது. வெப்பம் மணி மந்திர ஔஷதங்களால் கட்டப்பட்டால் குளிர்ந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எந்த இதுவும் இல்லாத பொழுது நெருப்பானது வெப்பமாகவே இருக்கின்றது. அப்போ நெருப்போட சொரூபம் வெப்பம். அதனால் வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் மறைப்பும் இல்லாமல் அது மாத்திரம் இருக்கிற பொழுது எப்படி இருக்கோ அதுதான் அதனுடைய சொரூபம். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண உபாதிகள் இல்லாத பொழுது ஆத்மா எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்கின்றது. அதனால் ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவினுடைய சொரூபம். அப்புறம் அந்த ஆனந்தம் நம்மால் அறியப்படுகின்றது. நான் ஆனந்தமாக தூங்கினேன்னா அந்த அறிவு இருக்கின்றது. ஆனந்தமாக தூங்கினேன்னா தூங்கினால் இருந்தால் தானே அங்கே இருப்புங்கிறது இருக்குது. இருப்பு இல்லாமல் அறிவும் ஆனந்தமும் இருக்க முடியாது. ஆனந்தமாக உறங்கி கொண்டு இருந்தேன். முழுசாக சொன்னால் அப்படி தான் சொல்லணும். ஆனந்தமாக உறங்கி கொண்டு இருந்தேன். அப்போ ஆனந்தம் இருந்தது. ஆனந்தம் அறிவாகவும் இருந்தது. அது இருப்பாகவும் இருந்தது. அதனால் நான் சத்து சித்து ஆனந்தம் உருவதாலும் தகைமை நமக்கு இவ்விதம் ஓர் உடலம் இல்லாததாலும். இப்படிப்பட்ட ஜடமான ஒரு உடலானது நமக்கு இல்லை என்பதனாலும். ஏனில்லை? உடல் எனது என் அனுபவத்தால் ஏற்கும்.
இந்த எனது உடல் என்று அறியப்படுகின்றது. இந்த உடம்பு எப்படி என்னுடைய உடல் என்று அறியப்படுகின்றது. அதனால் நான் உடலுக்கு வேறானவன். அப்புறம் உடல் பஞ்சபூத காரியம் பஞ்சபௌத்திகம்ங்கிறதுனால ஜடம்ங்கிறது தெரியும். நான்கிறது ஜடம் இல்லை, நான் சித்து சேத்தனம் சைத்தன்ய ஸ்வரூபம் அறிவு ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபம். அதனால் இந்த ஜடமான உடல் நான் இல்லை, இது என்னுடையது என்றால் என்று அனுபவிக்கின்ற அனுபவமானது இருக்கின்றது. அதனால் இவ்விதம் ஓர் உடலம் இல்லாதாலும் உடல் எனது என் அனுபவத்தால் இருக்கும் மிக அநியம் அனித்தம் எனும் யுக்தி லோகம் மேவும் அதனாலும். அநியம்னா அந்நியம், மிக அநியம், மிக அநியம்னா மிக அந்நியம், எனக்கு வேறாக அந்நியமாக இருக்கின்றது. அப்புறம் அனித்தியமாக, அனித்தம்ங்கிறது அனித்தியம், அனித்தியமாக இருக்கின்றது. ஒரு வந்து போகின்றது. இந்த உடலானது வந்து போவதாக, பிறப்பு இறப்பு உடையதாக, ஒரு காலத்தில் இருப்பதாக இருக்கின்றது. ஆகவே அனித்தியம். அதுவும் நமக்கு யுக்தியில் தெரிகின்றது. யோசித்து பார்த்தா வந்தவர்களெல்லாம் போனார்கள்னா உலகம் முழுக்க நமக்கு அது யுக்தியினால் தெரிகின்றது. எது ஒன்று தோன்றுகிறதோ அது ஒரு நாள் அழிந்து போகும். இந்த பூலோகத்தில் இருக்க மனித சரீரம் மட்டுமல்ல, வேறு லோகங்களில் இருந்தாலும், வேறு லோகங்களில் தேவர்கள் முதலானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுவும் தோன்றுகிறதுங்கிறதுனால அழிந்து போகுங்கிறது யுக்தியின் மூலமாக தெரிகின்றது. ஆனால் யுக்திங்கிறத அங்கே தான் தேவை. இப்போ எனது உடல்னு அறியப்படுறதுனால என்னுடைய உடல் அனித்தியம்னு சொல்லிடலாம். இங்கே என்னது ஜெக சரீரம் உடைய ஈசன் தனக்கும்னா, அந்த ஈஸ்வர சரீரமே அவரும் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் சிருஷ்டி காலத்தில் வர்றாரு. சிருஷ்டி பண்ணணுங்கிற பொழுது வர்றார். சிருஷ்டி பண்ணணுங்கிற எண்ணம் இல்லைனாக்கா பிரம்மம் மாத்திரமாக இருக்கிறார். ஆனால் அந்த மாயா உபாதியும் ஒரு காலத்தில் தோன்றியது. பிரளய காலத்தில் மாயா உபாதி போகிற பொழுது ஈஸ்வரன்கிற அந்த ஸ்டேட்டஸ் அதுவும் இருக்காது, பிரம்மம் மாத்திரம் இருக்கும். அதனால் யுக்தியினால் என்னுடைய சரீரம் மித்யா, அது ஜடமானது, அழிந்து போகக்கூடியதுங்கிறது அனுபவத்தில் இருக்குது. மற்ற எல்லா சரீரங்களும், தேவர்களுடைய சரீரங்கள் கூட எந்த சரீரம் தோன்றி இருக்கோ அது ஒரு நாள் அழியக்கூடியது என்று அநியம் அனித்தியம் அந்நியம் அனித்தியம் எனும் யுக்தி லோகம் மேவும் உலகத்தில் காணப்படுவது என்பதனாலும் அஷரீரன் நாமே, நான் அஷரீரன், எந்த சரீரமும் இல்லாதவன். இந்த மனித சரீரம், யோகி சரீரம், வேற்ற என்னெல்லாம் எந்த சரீரத்தை எடுத்தாலும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அது அந்தந்த காலத்தில் அந்தந்த இடத்துல அது அதற்கான தேவைக்கு ஏற்றாற் போல பலவிதமான உடல்களை எடுக்கின்றது. அது எடுக்கப்படுவது என்பதனால், தோன்றுவதனால, ஜடமாக இருக்கிறதுனால, வேறாக அந்நியமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நான் இல்லை, நான் ஆத்மா. அதனால் அசரீரன் நான். அதனால் நகைகள், எத்தனை நகைகள் தோன்றினாலும் அது தோற்றம் மாத்திரம். அதனால் அது அசரீரம். நான் தங்கம் அதற்கு முற்றிலும் வேறானதாக எப்பொழுதும் இருக்குது. அந்த மாதிரி ஆத்மா எல்லா சரீரங்களுக்கும் வேறானதாக எப்பொழுதும் இருக்குது. ஆகவே அசரீரன். அசரீரன்கிறது ஒரு லட்சணம். அசரீரன்னாக்க அப்புறம் இந்திரியமும் இல்லை. சரீரமே இல்லைன்னா இந்திரியம் எப்படி இருக்கும்? நிரீந்திரியம். ஏன்னா தேகாத்மவாதம்னு ஒன்று இருக்குது. தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடிய ஒரு மதம் இருக்குது. அது இல்லை, அப்படி இருக்க முடியாதுங்கிறதுக்கு அந்த லட்சணம். அதே மாதிரி இந்திரியாத்ம அப்படிங்கிறதும் இருக்குது. இந்திரியங்களே ஆத்மானா, ஏன்னா தேகம் அது இருக்குது. இந்திரியங்கள் தானே விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, அனுபவிக்கிறது. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன்னு இந்த இந்திரியம் எதுவும் இல்லைன்னா உடம்புக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணு காது மூக்கு கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் இல்லைன்னா உடம்பு ஒரு பிரயோஜனமும் இல்லாதது. அதனால் உடம்பு ஆத்மாங்கிறது சரியில்லை. அவனோட கொஞ்சம் புத்திசாலி யார்? தேகாத்மவாதியை விட கொஞ்சம் புத்திசாலி இந்திரிய ஆத்மவாதி. அதனால் தேகாத்மவாதி மொத்தமாக அதெல்லாம் சேர்ந்து இருக்குது. அது இருக்கிறதா நான், இல்லைன்னா இல்லை. ஏன்னா உடம்பு இல்லைன்னா இந்திரியம் இல்லையே. வெறும் கண்ணை மட்டும் தனியாக வச்சுட்டு பார்க்க முடியுமா என்ன? அப்போ உடம்பு இருக்கிறதுனால இந்திரியம் இருக்குது, அதனால் உடம்பு தான் ஆத்மான்ட்டான். இல்லை, உடம்பு இருந்தாலும் இந்திரியம் இருக்கிறதுனால தான் அங்கே நான்கிறது, நான் பார்க்கிறேன் கேட்கிறேங்கிறது வருது. அதனால் இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு இந்திரியாத்மவாதி இருக்கிறார். அதனால் இந்திரியங்களும் உடம்பு ஆத்மா இல்லை, இந்திரியங்களும் ஆத்மா இல்லை என்று அடுத்தது நிரீந்திரியம்னா, எனக்கு எவ்விதமான இந்திரியமும் இல்லை, நிரீந்திரியன். அவனவன் ஜாதியின் தொழில் அவரவர்க்கு உரலின்
அணியர் சாதித் தொழிலதும் அமரு சாதாரணம் அதாயில் அதுபோல் தேகம் அதனிலே வேறுபட்ட அவமுறும் பொறிகள் பல்விதம் எனும் காரியத்து ஆகும் மற்றொன்று செய்ய அறியாமல் அதனதன் காரியம் கைவந்து அதுவும் நனவதனின் மட்டும் விவகரித்து கனவினொடு சுளுத்தியில் இன்ன விடமென்று காணல் அற்றே வீகின்ற இந்தியத்து அயலாக அவையும் அவ்வியாபாரம் அவையும் அறியும் அவிரும் அறிவே உருவமாகி இந்தியம் உதித்து அடங்கலவை தொழில்கள் தம்மை அறிதலுடன் அசையாமல் ஒரு நாம் நிரிந்திரியன் ஆகுமென அறிகுவாயே. அவனவன் ஜாதியின் தொழிலவர் அவர்க்கு உரலின் அணியர் ஜாதித் தொழிலதும் அமரு சாதாரணம் அதாயில் அதுபோல் தேகம் அதனிலே வேறுபட்ட அவமுறும் பொறிகள் பல்விதம் எனும் காரியத்து ஆகும் மற்றொன்று செய்ய அறியாமல் அதனதன் காரியம் கைவந்து அதுவும் நனவதனின் மட்டும் விவகரித்து கனவினொடு சுளுத்தியில் இன்ன இடமென்று காணல் அற்றே வீகின்ற இந்தியத்து அயலாக அவையும் அவ்வியாபாரம் அவையும் அறியும் அவிரும் அறிவே உருவமாகி இந்தியம் உதித்து அடங்கல் அவை தொழில்கள் தம்மை அறிதலுடன் அசையாமல் ஒரு நாம் நிரிந்திரியன் ஆகுமென அறிகுவாயே. அவனவன் ஜாதியின் தொழில் அவரவர்க்கு உரலின் அணியர் ஜாதி தொழில் அதுவும் அமரு சாதாரணம் அதாயில் அதுபோல். இது உதாரணம். சாமான்யமாக வர்ணாசிரம தர்மம் வளமாக இருந்த காலத்தில் அவரவர் தொழில்களை அவரவர் செய்ய முடியும். அதை ஒன்றும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதான் ஜாதி தொழில்னு சொல்கிறோம். அந்தந்த தொழில் அவரவருக்குன்னு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ சாஸ்திரங்களில் இவர் இன்னென்னதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் என்ன தொழில் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவரவர் அதை செய்ய வேண்டும். அதை மாற்றிக்கொள்ள இயலாது. அதுபோல அணியர் ஜாதி தொழில் அதுவும் அமரு சாதாரணம் அதாயில் அதுபோல். மற்றவர்களுடைய ஜாதி தொழில் அவர்கள் இன்னொரு குலத்தில் இருக்கிறவர்களுடைய தொழில் சாதாரணமாக அது அவர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. அதனால் சாதாரணங்கிறது இயல்பு, ஸ்வாபாவிகம் கர்ம அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. இப்போ ஸ்வாபாவிகம் கர்மனா அது அவர்களுக்கு ஸ்வாபாவிகம், அது இன்னொருத்தருக்கு ஸ்வாபாவிகம் இல்லை. அதனால் அவரவருக்கு ஸ்வாபாவிகமாக எது இருக்கோ அந்தந்த கர்மாக்கள் அப்படி சுபாவமாக ஜாத்தியாக பிறப்பிலிருந்தே வரக்கூடிய தொழில்கள் அது அவரவர்களுக்கு இருப்பது போல சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்டிருப்பது போல அவைகளை மாற்றிக்கொள்ள முடியாதது போல. தேகம் அதனிலே வேறுபட்ட
அவமுறும் பொறிகள் பல்விதம் எனும் காரியத்து ஆகும். இந்த தேகத்தில் உடம்புல அதனிலே வேறுபட்ட அவமுறும் பொறிகள், அவமுறும்னா துன்பத்தை அடைகின்ற பொறிகள், கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள்னு இருக்குது. அது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கின்றது. உடம்பு ஒன்றுனாலும் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றொன்றுடைய நாமம், ரூபம், அதனுடைய காரியம் ஒன்றுமே வேறையாக இருக்குது. அதனுடைய வடிவம் வேறையாக இருக்குது, அதற்குன்னு ஒரு பெயர் இருக்குது, அதுவும் வேறையாக இருக்குது. அதனுடைய செயல்பாடு வேறையாக இருக்கின்றது. பொறி அவமுறும் பொறி அதனிலே தேகம் அதனிலே அப்படின்னா தேகத்திலே உடலிலே வேறுபட்டு ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருக்கின்ற அவமுறும் துன்பமுறும் பொறிகள், இயல்பாகவே துன்பத்தை கொண்டிருக்கின்ற பொறிகள் இந்திரியங்கள், கர்ம ஞான இந்திரியங்கள். பல்விதம் எனும் காரியத்து ஆகும். பலவிதமான காரியங்களில் அவைகள் ஈடுபட்டிருக்கின்றன. மற்ற ஒன்று செய்ய அறியாமல் அதனதன் காரியம் கைவந்து அதுவும். ஒன்று செய்கின்ற காரியத்தை இன்னொன்று அறியாமல் அதனுடைய காரியத்தை அது செய்து கொண்டிருப்பது போல. கண்ணு செய்கிற வேலையை காது செய்யாது, கண்ணு என்ன செய்யுதுங்கிறது காதுக்கு தெரியாது, அது தெரியாது, அதை செய்யவும் முடியாது. அப்போ அது எப்படி இருக்கோ, அதற்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ, அதனுடைய டிசைன் எப்படி இருக்கோ அப்படித்தான் அது செயல்படும். அதற்குள்ள மாற்றிக்கொள்ள உடைய உடம்புட இருந்தாலும் அதை நம்ம மாற்றி செய்ய முடியாது. ஒன்று அறியாமல் அதனதன் காரியம் கைவந்து அதுவும். நனவு நிலையில் விழிப்பு நிலையில் அந்தந்த காரியங்களை அது செய்து கொண்டிருக்கின்ற அப்பொழுதும் நனவு அதனில் மட்டும் விவகரித்து, நனவில் மட்டும் இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து அவைகள் விவகரித்து கொண்டு கனவினோடு சுளுத்தியில் இன்ன விடமென்று காணல் அன்றே. அந்த கனவு சுளுத்தியில் இவைகள் எங்கே இருக்கின்றது என்று அறிந்து கொள்ள காணல் அற்றே, காணப்படாமல், காணல் அற்றினா காணல் இல்லாமல், காணப்படுதல் இல்லாமல். நல்ல விழிப்பு நிலையில் விழிப்பு நிலையில் அந்தந்த ஸ்தூல கோலகத்தோடு சேர்ந்து அந்தந்த இந்திரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனின் மட்டும் நனவு அதனின் மட்டும் விவகரித்து கனவினோடு சுளுத்தியில், கனவோடு சேர்ந்து சுளுத்தியிலும் இன்ன விடமென்று காணலற்றே, எங்கே இருக்குன்னு தெரியாமலே, எந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியாமலே வீகின்ற இந்திரியத்துக்கு அயலாக, லயமாகின்ற, வீகின்ற விழுகின்ற ஒடுங்கி இருக்கின்ற இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு அயலாக, இந்திரியங்களுக்கு வேறாக அவையும் வியாபாரம் அவையும் அறியும். அந்த இந்திரியங்களையும் இந்திரியங்களுடைய செயல்களையும் அறியும். இந்திரியம் இருக்குன்னு தெரியுது, இந்திரியம் செயல்படுகின்ற பொழுது அவைகள் செயல்படுகின்றனங்கிறது தெரியுது. கண்ணு இருக்குது, அப்புறம் என்னடா கண்ணு பார்க்கிறது, பார்க்கலை தெரியலைனாக்கா கண்ணு தெரியவில்லைன்னா. அப்போ இந்திரியங்களுடைய இருப்பும் அறியப்படுகின்றது, இந்திரியங்களுடைய செயல்பாடுகளும் அறியப்படுகின்றது. அவையும் அவ்வியாபாரம் அவையும், இந்தியத்து அயலாக அவையும் அவ்வியாபாரம் அவையும் அறியும். அவைகளுடைய இருப்பையும் அவற்றினுடைய செயல்பாடுகளையும் அறியும். அவிரும் அறிவே உருவமாகி, இந்த அறிவே உருவமாகி இவைகளை எப்பொழுதும் அறிந்து கொண்டிருப்பதாக. இந்த இந்திரியங்கள் அறியும் தன்மை உடையதாக இருந்தாலும் சுதந்திரமாக அறியும் தன்மை உடையது அல்ல. இப்போ இந்த ஆத்மாவுடைய சம்பந்தம் வர்ற பொழுது தான் இந்திரியம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சம்பந்தம் இல்லைன்னா இந்திரியத்துக்கு பார்க்கும் தன்மைங்கிறது இல்லை. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு உபனிஷத்தில் பார்க்குறோம். இந்த காது தானாக கேட்கும் தன்மை உடையதாக இல்லை, காது கேட்பதற்கு காரணமாக வேறு ஒன்று இருக்கின்றது. தூக்கத்தில் கண்ணு காதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்தூல சரீரத்தில் பார்த்தா கண்ணு காதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் கேட்பது இல்லை. அப்போ அதற்கு உயிர் தருகின்ற வேறு ஒன்றினுடைய சம்பந்தம் அதற்கு வராத பொழுது அது கேட்பது இல்லை. இந்த இந்திரியங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடியது அல்ல. அவைகளுக்கு தற்காலிகமாக ஒரு அறியும் தன்மை இருக்குது, ஆனால் எப்பொழுதும் அறியும் தன்மைங்கிறது அவைகளுக்கு இல்லை. ஆனால் இந்த இந்திரியங்களை அறிகின்ற ஒரு அறிவு, அதற்கு வேறாக இருக்கின்ற ஒரு அறிவு, இந்திரியங்களுடைய இருப்பையும் இந்திரியங்களுடைய இன்மையையும், அது இருக்கு இல்லை, ஒன்றையும் அறியாமல்னா எந்த இந்திரியமும் இல்லை, இந்திரிய விஷயங்களும் இல்லை என்று இருக்கின்ற. அதனால் அறிவே உருவமாகின. அதற்கு இன்னொரு அறிவுங்கிறது, அதான் அறிவே உருவமாகின. அறிவு சொரூபமாக இருக்கின்றது, அது இன்னொன்றை சார்ந்த
அறிவை அடைந்திருப்பது இல்லை. அப்படி ஒரு அறிவு ஆத்மா இருக்கின்றது. எப்பொழுதும் அனைத்தையும் அறிவுகின்ற அறிவாக அது இருக்கின்றது. அறிவே உருவமாகி இந்திரியம் உதித்து அடங்கல் அவை தொழில்கள் தம்மை அறிதலுடன். இந்திரியங்கள் தோன்றி வருகின்ற பொழுதும் அவைகளுடைய தொழில்களையும், இந்திரியம் இருக்கு இல்லை, அவற்றுடைய செயல் நடக்கிறது, செயல் நடக்கவில்லை. இப்போ கை இருக்குன்னா, ஏதோ விபத்தில் கை போயிருச்சுன்னா, கையே இல்லையே, கையே இல்லைன்னா அப்போ கை இருந்தது, கை இல்லை. கண்ணு தெரிந்தது, கண்ணு தெரியலை. தெரிகிற பொழுது என்ன தெரிகிறது, தெரியலைன்னா தெரியவில்லை அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த அவயவமே இல்லாமல் போயிடலாம். அது அவயவமே செயல்படாமல் போய்விடலாம், இல்லாமல் போய்விடலாம். அப்படி இருக்குது. தூக்கத்தில் அப்படித்தான் போகின்றோம். இல்லை, அவைகளுடைய இருப்பு, இந்திரியங்கள் தோன்றி வருகின்றன. உதித்து அடங்கல்னா கனவு தூக்கத்தில் அடங்கி இருக்கு, விழிப்பு நிலையில் அது உதித்து வருகின்றது. திரும்ப கனவுல ஆழ்ந்த தூக்கத்தில் அவைகள் அடங்கி விடுகின்றன. அப்போ அவைகள் வருவதையும் போவதையும் அறிவதாக, அவைகளுடைய தோற்றம் மறைவை பிரகாசிப்பதாக. அவை தொழில்கள் தம்மை அறிதலுடன். அவற்றினுடைய அப்புறம் அது பார்க்கிற பொழுதும் அவர் என்ன பார்க்குது என்பதையும் அறிவதாக, அதையும் பிரகாசிப்பதாக. தம்மை தொழில் அவை தொழில்கள் தம்மை அறிதலுடன் அசையாமல் நாம். இதெல்லாம் இத்தனை மாறுது. இந்திரியங்கள் வருது போகுது, இந்திரியங்கள் செயல்படுது, செயல்படாமல் இருக்குது, செயல்படுகின்ற பொழுது விஷயங்களை அறிகின்றது. அனைத்தையும் அறிகின்ற நான் மாறாமல் இருக்கின்றது. சலனம் இல்லாமல் அது மாறாமல் இருக்கின்றது. அறிதலுடன் அசையாமல் உருவனா, அதனால விகாரம் இல்லாமல், மாறுபாடு இல்லாமல் அதை பிரகாசித்து கொண்டிருக்கின்ற, அவற்றை ஒளிர்வித்து கொண்டிருக்கின்ற, அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதற்கு வேறானவன், இல்லை நிரீந்திரியன். அந்த இந்திரியங்களுக்கு வேறா இருக்கிறார். இப்போ கண்ணால் பார்க்கிற பொழுது கண்ணு பார்க்குது, கண்ணு வழியாக பார்க்கறது யார்? கண்ணுக்கு வேறான ஒரு ஆள் தானே. கண்ணு பார்க்கிற பொழுது கண்ணு வழியாக பார்க்குறார். காதில் கண்ணை மூடிட்டு காதால் கேட்கிற பொழுது காது வழியாக கேட்கிறார். பார்க்கிற பொழுது பார்க்கிறவன் என்றும், கேட்கிற பொழுது கேட்கிறவன் பெயர் சொன்னாலும் ரெண்டு ஆள் வேற வேற ஆளான. பார்க்கிற ஆள், பார்க்கிற கண்ணு வேறையாக இருக்குது, கேட்கிற காது வேறையாக இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு பின்னாடி இருந்து பார்க்கிறவன், காதுக்கு பின்னாடி இருந்து கேட்கிறவன் ஒரே ஆள் தான். ஆகவே அவன் கண்ணோ காதோ அல்ல. வேற இந்த உறுப்போடு சேர்ந்து இருக்கிற போது அந்த பேர், அந்த உறுப்போடு சேரலைன்னா அப்புறம் அந்த பேர் பொருந்தாது. அது வேற உறுப்போடு சேர்ற பொழுது அந்த பேர் வருது. அது தற்காலிகமான ஒன்று. இப்போ மின்சாரம் இருக்குது, மின் விளக்கில் சேர்ற பொழுது அது ஒளிர்கின்றது. அதே மின் விசிறியில் சேர்ற பொழுது அது காற்றாக வருகின்றது. வேறு மின் சாதனங்களோடு சேருகின்ற பொழுது அவ்வப்பொழுது அந்தந்த தன்மை உடையதாக இருக்குது. இப்போ மின்சாரம் அது ஒளிரும் தன்மையான மின்சாரம், ஒளிரும் தன்மை உடையதா இல்லை காற்றோ வெப்பமா எதுன்னா? மின்சாரத்தோட குணம் என்னன்னா, ஒளியா, காற்றா, குளிர்ச்சியா, வெப்பமா, என்ன சொல்கிறது? அது எதுவும் கிடையாது. மின்சாரங்கிறது ஃபேனோ லைட்டோ மின்சாரம் கிடையாது. அது அதற்கு வேறானது. இப்போ இவையாக இருப்பதற்கு காரணமாக அது இருக்கின்றது. அதே சமயம் இவற்றிற்கு முற்றிலும் வேறானதாக இருக்கின்றது. அதனால் கரண்ட்டுனா அது ஃபேனோ லைட்டோ கரண்ட்டு கிடையாது. ஃபேனு லைட்டு ஃபேனு தான். இந்த ஃபேனு லைட்டு கரண்ட் இல்லாமல் வேலை செய்யாது. கரண்ட் இல்லைன்னா ஃபேனு லைட்டு இல்லை, ஏசி இல்லை, கரண்ட் இல்லைன்னா இல்லைன்னா. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் கரண்ட் இருக்கும். இவை இல்லாமல், அது கரண்ட் இல்லாமல் இவை இல்லை, இவை இல்லாமல் மின்சாரமானது இருக்கும். அதே மாதிரி அறிவு இல்லாமல் இந்திரியங்கள் இல்லை, இந்திரியங்கள் இல்லாமல் அறிவானது இருக்கின்றது. அதனால் நான் நிரீந்திரியன். ஆகவே நான் நிரீந்திரியன்னா இந்திரியங்கள் இல்லாதவன். இந்திரியங்கள் எதுவும் நான் அல்ல, நான் அதற்கு வேறானவன். அதனால் இந்திரியத்தில் ஏதாவது கோளாறு வந்தால் அது இந்திரியத்தினுடைய கோளாறு. இந்திரியம் வேலை செய்யலை, கண்ணு வேலை செய்யலை, காது கேட்கலைன்னா காது கேட்கவில்லை, நான் கேட்கவில்லை இல்லை, என்னுடைய காது கேட்கவில்லை, என்னுடைய கண் தெரியவில்லைன்னு அது கண்ணுடைய தோஷம். கண்ணு தெரியவில்லை என்பது தெரிகின்றது. ஆகவே நான் அறிவு கண்ணினுடைய அறியாமையை அறிகின்ற அறிவாக நான் இருக்கின்றேன். அந்த அறிவை அறியாமல் போகிறது இல்லை. அது அறியாமல் இருக்கின்ற பொழுதும் அறியாமல் போவது இல்லை. அந்த அறிபவனை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது விருத்தி ஞானம். அந்த அறிபவன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த அறிவாகவே
இருக்கின்றது. இப்போ செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம், செல்ஃபோனை பற்றி நமக்கு முழுசாக தெரியுமான்னு ஒன்றும் தெரியாது. செல்ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது. அது எப்படி வேலை செய்யுது ஏதாவது தெரியுதா? உள்ள என்ன எது இருக்குதுன்னு நமக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அது எப்படி வேலை செய்யுது ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த அறிவை அறியும் அறிவு, இந்திரியங்களை அறியும் அறிவு இருக்குது. அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதை பற்றி படிக்கலை, தெரியாது. அதை பற்றி ஆராயவில்லை, தெரியாது. இப்போ செல்ஃபோன் என்னென்னா அதுக்குன்னு அதனுடைய கேட்லாக் வாங்கி பிரித்து பேரில் செல்ஃபோனை பிரித்து பார்த்தா அதற்குன்னு ஒரு முறையான படிப்பு இருக்குது. அந்த முறையான படிப்பு, அதை பற்றிய படிப்பை படித்தாக அது என்ன, அதில் என்ன இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது என்ற தத்துவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா அதை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்துகிறது அறிவுங்கிறது வேறு, அதை பற்றிய அறிவுங்கிறது வேறு. ஆத்மா நமக்கு இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது, பிரத்யட்சமாக இருக்குது, நாம இருக்கிறோம். ஆத்மாவாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆத்மாவை வைத்து கொண்டு தான் அனைத்து பொறிகளையும் பயன்படுத்தி கொண்டு, அனைத்து இந்திரியங்களையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆத்மாவை பற்றி தெரியாமலே செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதை தெரிந்து கொள்வதற்கான கல்வியை பயிலவில்லை. அவ்வளோதான் விஷயம். அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுங்கிறது வேறு, அதை பயன்படுத்துறதுங்கிறது வேறு. ஆத்மா பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை பற்றிய அறிவு இதுவரை இல்லை. அதை சொல்லுகின்ற சாஸ்திரத்தை படிக்காததுனால நமக்கு அது தெரியவில்லை. இப்போ படிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அசையாமல் ஒரு நாம் நிரீந்திரியன் ஆகும். ஆகவே இந்த ஆத்மாவானது எந்த இந்திரியமும் அல்ல. இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் வேறானது. மின்சாரம் மாதிரி, மின்சாரம் எல்லா மின்சாதனங்களுக்கும் வேறானது. மின்சாரத்தை எந்த ஒரு மின்சாதனத்தோடையும் சொல்ல முடியாது. அது முழுக்க அதற்கு வேறானது. அதே சமயம் அந்த மின்சாதனங்கள் வழியாகவே அது வெளிப்படுகின்றது. அது ஒன்று. கரண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கறது? விரலை விட்டு ஏதோ ஒரு அது வெளிப்படுறதுக்கு ஒரு மீடியா வேணும். அந்த மீடியா வழியாக ஃபேனை போட்டல, சுவிட்சு போட்டால் லைட் எரிஞ்சால் இருக்குது, எரியலைன்னா இல்லைன்னா. அப்போ அதை நேரடியாக அறிய முடியாது. அந்த சாதனத்தின் வழியாகத்தான் அறிகிறோம். அதே மாதிரி ஆத்மா இருக்குது தெரியலையேன்னா அது ஆத்மா தானாக தெரியாது. இந்த இந்திரியங்கள் செயல்படுவதை வைத்து கொண்டு ஆத்மாவினுடைய இருப்பை நாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடியும். அதனால் நான் நிரீந்திரியன் என்று அறிவாய். அதனால் எந்த தேவன், கேனோபனிஷத்தோட விஷயமே அதானே, சிஷனுடைய கேள்வியே அதானே. எதனால் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, பிராணன் செயல்படுகிறது, மனது சிந்திக்கின்றது. எந்த தேவன் உள்ளிருந்து இவற்றை நடத்துகின்றான்? அப்போ அந்த தேவன் அதற்கு வேறானவன். அந்த வேறானவன் எப்படி இருக்கிறான்னு தெரியலேங்கிறதுனால குருகிட்ட கேள்வி கேட்டான். ஆனால் வேறானவன் இருக்கிறான்ங்கிறது புரிகின்றது. அதே மாதிரி இந்த இந்திரியங்களுக்கு வேறான ஒரு சைத்தன்யம், அறிவு இருக்கின்றது. அதுவே நாம் என்று அறிகுவாயே என்று சிந்திப்பாயே. அடுத்த பாடல் அப்பிராணன். இந்திரியம், அதனால் அடுத்து பிராணாத்மாவாதம் வருது. இந்திரியன் இல்லை, இந்திரியம் ஆத்மா இல்லை. ஏன்னா இந்த இந்திரியங்கள் செயல்படுறதுக்கு காரணமாக உள்ள பிராணன் இருக்குது. கண்ணு பார்க்காத பொழுதும் பிராணன் இருந்து கொண்டு இருக்குது. தூக்கத்துலேயும், ஆழ்ந்த தூக்கத்தில் இதெல்லாம் இல்லை. அதனால் அது நான் இல்லை சரின்னு. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்திலையும் பிராணன் இருந்து கொண்டு இருக்கே. பிராணன் இல்லைன்னாக்கா நான்கிறது இல்லை. அதனால் பிராணன் எப்பொழுதும் மற்றதெல்லாம் ஒடுங்குது, உதிக்கிறது, ஒடுங்குகின்றது. பிராணன் உதிப்பதில்லை, ஒடுங்குவது இல்லை. அதனால் பிராணன் தான் ஆத்மானா பிராணாத்மவாதிகள். அதனால் அந்த பிராணன் அது ஆத்மாவாகுமானா ஆத்மா ஆகாது. எதனால்? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்பிராணன்னா இந்த ஆத்மா பிராணன் அல்ல. பலமுடனே பலம் இலதாய் காணப்பட்டும் பேசு பசி தாகமுடன் தோற்றப்பட்டும் நலமதுடன் ஜீவித்தேன் மரித்தேன் என்று நாடும் நனவதனில் விவகரித்தும் மற்று அப்பலவிதமாம் அவத்தைகளில் காணலாகா பிராணனுக்கும் வேறாய் அத்தொழிலைக் கண்டும் நலமில் அதன் தன்மமின்றி சாட்சியாகும் நாம் அசைவில் அப்பிராணன் எனவே ஓர்வாய்.
பலமுடனே பலமிலதாய் காணப்பட்டும் பேசு பசிதாகமுடன் தோற்றப்பட்டும் நலமதுடன் ஜீவித்தேன் மரித்தேன் என்று நாடும் நனவதனில் விவகரித்தும் மற்று அப்பலவிதமாம் அவத்தைகளிற் காணலாக பிராணனுக்கும் வேறாய் அத்தொழிலைக் கண்டும் நலமில் அதன் தன்மமின்றி சாட்சியாகும் நாம் அசைவில் அப்பிராணன் எனவே ஓர்வாய். பலம் உடனே பலம் இலதாய் காணப்பட்டும். இந்த உடல் வலிமை உடையதாகவும் வலிமை இல்லாததாகவும் காணப்பட்டும். உடம்புல ஒரு சக்தி இருக்குது, உடம்பு இந்திரியங்கள் செயல்படுவதற்கு உடம்புல ஒரு பலம்ங்கிறது இருக்குது. அது என்னது? பிராணசக்தி தான். பிராணன் உள்ளே போகலை, போதுமான அளவு பிராணன் இல்லைன்னாக்கா இந்த உடம்பு பலவீனமானதாக இருக்கும். அதனால் இந்த உடம்புக்கு பலம் தர்றது, பலம்ங்கிறது அந்த இயக்க சக்தியை தருவது பிராணன், ஆக்சிஜன் தான். பலமுடனே பலம் இலதாய் காணப்பட்டும். அப்புறம் பசி தாகமுடன் தோற்றப்பட்டும். பசி தாகம்ங்கிறதும் பிராண காரியம்தான். பசி தாகம் பிராணன் சரியாக இல்லைன்னா, வாத்தம் சரியாக இல்லைன்னா பசி தாகம்ங்கிறதே சரியாக வராது. அதுவும் பிராண காரியம், பிராணனுடைய தான். பசி தாகமுடன் தோற்றப்பட்டும், பசி தாகம் என்று தோற்றப்பட்டும் நலமதுடன் ஜீவித்தேன். நான் நன்றாக வாழ்ந்தேன், நான் மரித்தேன்னா, நான் மரித்தேன்னா இறந்து போவேன் என்று நாடும் நனவு அதனில் என்று நினைக்கின்ற, நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்புறம் நான் இறக்கப் போகின்றேன் என்று நனவு அதனில் விவகரித்தும் விழிப்பு நிலையில் இந்த உணர்வுகள் இது இருக்கின்றது. மற்ற அப்பலவிதமாம் அவத்தைகளில் காணலாக, மற்றும் பலவிதமாக எல்லா அவஸ்தைகளிலும் காணலாக, எல்லா விதமான அவஸ்தைகளிலும் காணல் ஆகா பிராணனுக்கும் வேறாய் அத்தொழிலை கண்டும். அதனால் காணப்படுவதாய் இல்லாமல் பிராணனுக்கு வேறாக இருந்து அந்த பிராணனை அறிவதாக இருக்கின்ற நலமின் அதன் தர்மமின்றி சாட்சி ஆகும். அந்த பிராண தர்மம், பிராணங்கிறதும் இல்லாமல் அதற்கும் சாட்சியாக இருக்கின்ற நாம் அசைவில் அப்பிராணன் எனவே ஓர்வாய். இந்த நலமுடன் அது ஜீவித்தேன் மரித்தேன் என்று நாடும் நனவில் அதனில் விவகரித்தும். இந்த நனவு நிலையில் நான் பசிதாகத்தோடு இருக்கிறேன், பலமாக இருக்கேன், பலவீனமாக இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இறக்கப் போகிறேங்கிற இந்த விவகாரமெல்லாம் வருது. விவகாரம் விழிப்பு நிலையில், நனவு நிலையில் இருக்கின்றது. அப்புறம் இதெல்லாம் மற்ற அப்பலவிதமாம் அவஸ்தைகளில், மற்ற மயக்க நிலையிலேயோ சூக்ஷ்ம காரண அவஸ்தைகளில் இருக்கிறது, சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளில் இருக்கிற பொழுது இந்த எண்ணம், இந்த விவகாரமானது காணப்படுவது இல்லை. இந்த எண்ணங்கள் இருப்பது இல்லை. பலமாக இருக்கேன், பலவீனமாக இருக்கேன், பசிதாகத்தோடு இருக்கிறேங்கிறெல்லாம் தூங்கிட்டா தெரியறது இல்லை. இப்போ இதெல்லாம் பிராண காரியம், அது நனவு நிலையில் தான் இருக்குது. தூக்கத்தில் கனவு நிலைகளில் அவைகள் இல்லை. அதனால் மற்ற பலவிதமாம் அவஸ்தைகளில் காணலான, மற்ற அவஸ்தைகளில் காணப்படாத பிராணனுக்கும், இதெல்லாம் பிராண காரியம். பிராணன் தான் ஆத்மான்னா எல்லா அவஸ்தைகளிலும் இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எல்லா அவஸ்தைகளிலும் பிராணன் தான் ஆத்மானா எல்லா அவஸ்தையிலும் பிராணன் இருக்குது. ஆனால் பிராண காரியமான இது நமக்கு தெரிவது இல்லை. பலமாக இருக்கேன், பலவீனமாக இருக்கேன் அப்படிங்கிறது, நான் உயிரோடு இருக்கிறேன்னா செத்துட்டேனான்னா, எப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் தெரியுதாண்ணா, அது தெரியல. ஆழ்ந்த தூக்கத்தில் நான் உயிருடன் இருக்கிறேன் இல்லைங்கிறது கூட தெரியறது இல்லை. அப்போ பிராணன் இருக்கா இல்லையா? பிராணன் இருந்து கொண்டு தானே இருக்குது. அப்போ நமக்கு அது தெரியணும், ஆனால் தெரிவது இல்லை. பிராணனுக்கும் வேறாய்
அத்தொழிலை கண்டு பிராணனுடைய இந்த தொழிலை அறிந்து கொண்டு, அப்போ பிராணனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு, பிராணனுடைய காரியம் இருக்கின்ற பொழுது அதை அறிந்து கொண்டு, அது இல்லாத பொழுது அதையும் அறிந்து கொண்டு, தூக்கத்தில் இவைகளெல்லாம் இல்லை என்பதையும் அறிந்து கொண்டு, நலமில் அதன் தர்மம் இன்றி, அந்த பிராணனுடைய தர்மங்கள் எதுவும் தனக்கு இல்லாததாக, ஏன்னா அது அறியறதா இருக்கிறதுனாலேயே அவையெல்லாம் பிராணனுடைய தர்மமின்றி சாட்சியாகும். அதற்கு சாட்சியாக இருக்கின்ற நாம் அசைவு இல் அப்பிராணன் எனவே ஓர்வாய். இந்த பிராணன் அசையும் தன்மை உடையது. பிராணன்கிறதே இயங்கிக் கொண்டே இருக்கிறது தான். ஆனால் நான் என்பது அசைவு இல்லாதது, சலனம் இல்லாதது, நிஷ்சலனம். அப்படி இருக்கின்ற ஆத்மா. இன்னொன்று பிராணன்கிறது பஞ்சபூதம் தான், காற்று தான், வாயு தான் சரீரத்துக்குள்ளே பிராணனாக இருக்குது. வாயு ஜடம்ங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நான் பஞ்சபூதம் அல்ல, நான் ஜடம் அல்ல, நான் சேத்தனன். அதனால் இந்த ஜடமான பிராணன் நான் இல்லை. பிராண காரியமாக சரீர இயக்கம் இருக்குது, ஒரு பொழுது இருக்குது, ஒரு பொழுது இல்லை. ஆனால் அதற்கு வேறான சைத்தன்யமானது இரண்டையும் அறிகின்றது. ஆகவே நான் அப்பிராணன் என்று ஓர்வாய், அறிவாய், சிந்திப்பாய். மேற்கொண்டு நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.